பொண்டாட்டி சாராய கடைக்கு வந்து கூட்டிட்டு வர அளவுக்கு கண்ணுன்னு தெரியாம குடிச்சிருக்க. விடுங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாங்க. ஆமா மாமா, காலையில பேசிக்கலாம் மாமா. ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? ஏண்டா அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? இப்படி நிக்க முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சொல்றா, அப்படி என்ன இல்ல உனக்கு இந்த வீட்ல? எனக்கு நிம்மதி இல்ல. இந்த வீட்ல எனக்கு நிம்மதி இல்ல. என்னடா பேசுற நீ? என்ன நிம்மதி இல்ல உனக்கு? அப்படி என்னடா குறை? சொத்து சுகம் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, உன்னை அக்கறையா பாக்குறதுக்கு பொண்டாட்டி இருக்கிறா. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? அந்த பொண்டாட்டி தான் பாய பிரச்சனைய. இனியா, பேசாம நீ போய் படுடா. சும்மா இருமா. எல்லா தப்பையும் அவரு பண்ணிட்டு நானா? என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாரு பாரு. இவர் ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கறதுக்காக எனக்கு பிடிக்காத பொண்ணு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்ததே இவர்தான். ஓங்கி அரைஞ்ச அவ்வளவுதான். யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. அப்பா கிட்ட இப்படிதான் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுவியா? வாயை மூடிட்டு போய் படுடா. இல்ல ராசாத்தி, அவனை கூட்டிட்டு போ. என்னங்க, வாங்க போலாம். என்னங்க இது? என்னமாங்க பொசுக்குன்னு அவன் வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாம் சரியா போச்சு. ராசாத்தி ஏத்துக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இன்னமும் ராசாத்தி பிடிக்காம தான் அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு. எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோன்னு பயமா இருக்குமாங்க. என்னங்க, அவன் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவனுக்கு ராசாத்திய பிடிக்குங்க. இத பாருங்க, அவங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடுங்க. சரியாயிடும். அப்படியே அந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க. வாங்க. இவர் ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கறதுக்காக எனக்கு
பிடிக்காத பொண்ணு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்ததே இவர்தாம்மா. சொத்து சுகம் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, உன்னை அக்கறையா பாக்குறதுக்கு பொண்டாட்டி இருக்கிறா. அந்த பொண்டாட்டி தான்ப்பா என் பிரச்சனை. ராசாத்தி, என்ன ஆச்சு? உன் முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. ஏன் ராசாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் ராசாத்தி. நேத்து நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன். இனியன் குடிச்சு கத்தி கலாட்டா பண்ணதெல்லாம். இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம நான் சொன்ன மாதிரி செய். பொய்யா இருந்தாலும் அதான் இனி என்ன கட்டுப்படுத்தும். உன்னை பிடிக்கலனாலும் குழந்தைக்காகவாவது உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். இல்ல கண்மணி, இப்போதைக்கு எனக்கு பிடிக்கதான் செய்யல. ஆனா நீ சொல்ற மாதிரி நான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா என்ன ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிடுவாரு. அதுக்கு தாண்டி உன்னை நான் பொய்யா நடிக்க சொல்றேன். அது கூட தெரியல உனக்கு. இங்க பாரு ராசாத்தி, இனியன் உன்னை அப்படியெல்லாம் வெறுக்க மாட்டாரு. நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இனிய உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. பேசாம நான் சொல்றத செய். இல்ல கண்மணி, எனக்கு இது சரியா தோணல. நான் அப்படி பண்ணா மட்டும் மாமா என்னை விட்டு பிரிய மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு புரியலையா? நான் உன்கிட்ட சும்மா சொல்லி உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ராசாத்தி. இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. சட்டுப்புட்டுன்னு குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்றது இதுக்குதான். ராசாத்தி, ஏதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் குழந்தை முகத்தை பார்த்தாவது பிரியாம இருப்பாங்க அப்படி சொல்றது. இங்க பாரு, இப்பவும் உனக்கு நம்பிக்கை வரலனா உனக்கு நான் யார் மூலியமாவது நிரூபிக்கிறேன் பாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க கண்மணி? ஒரு நிமிஷம் இரு வரேன். சின்னத்த, நம்ம கல்யாண சித்தி பொண்ணு புவனாவும் அவ புருஷன் செந்திலும் சண்டை போட்டு டைவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சண்டை நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா டைவர்ஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இல்லத்த, நான் கேள்விப்பட்டேன். என்ன? டைவோர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரடி அவ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு? இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு 2 பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு விவாகரத்து பண்ணுவாங்களா? அப்படி இப்படின்னு சண்டை சச்சரவு வரதா செய்யும். ஆனா அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தாலே சமாதானம் ஆயிடுவாங்க. பொண்டாட்டிய பிடிக்காத ஆம்பளை கூட தான் புள்ளைய வெறுக்க மாட்டான். அதெல்லாம் அவங்க பிரிய மாட்டாங்க. சரி இரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. துணியெல்லாம் மடிக்கணும். என்ன ராசாத்தி, கேட்டியா? நான் மட்டும் இல்ல, மங்காத்தியும் அதான் சொல்றாங்க. அவங்கன்னு இல்ல, எல்லாரும் இததான் சொல்லுவாங்க. அதனால ரொம்ப யோசிக்காத. நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. நான் இவ்ளோ சொல்லியும் இன்னுமா முழிச்சிட்டு இருக்க? இல்ல கண்மணி, நான் இது வரைக்கும் பொய்யா எதுவுமே சொன்னதில்ல. இப்போ பொய் சொல்லணும்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது கண்மணி. இங்க பாரு, நீ ரொம்ப யோசிச்சனா உன் வாழ்க்கை தான் வீணா போகும்.
நீ தயங்குற ஒவ்வொரு நொடியும் இனிய உன்னை விட்டு விலகி தள்ளி போயிட்டே இருப்பான். பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனியா, மங்க அவன் சாப்பிட்டானா? இல்லங்க. கூட்டு கொண்டு சாப்பிட வை. வாடா. ஐயா, யாரு? யாரு? தெரியலங்க. உள்ள வர சொல்லு. உள்ள வாங்க. வாங்க, வணக்கம் சார். உட்காருங்க. யாரோ வந்திருக்காங்க. ஐயா, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சொல்லுங்க, என்ன விஷயம்? இனியன் சாரும் ராசாத்தி மேடமும் ஒரு ஜாயிண்ட் பாலிசி போட்டாங்க. 25 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆகி பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பாலிசி. அதுல இனியன் சார் கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கணும். அதான். பாருமங்க, உன் பையன் எவ்வளவு விவரமா இருக்கான்னு. கடைசி காலத்துல அவனும் உன் பொண்டாட்டி கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் பாரு. நல்ல விஷயம் தானேங்க. என்ன ராசாத்தி? இந்த இனியனை புரிஞ்சுக்கவே முடியலையே. திடீர்னு இவகிட்ட எரிஞ்சு விடுறான், திடீர்னு அக்கறையாவும் இருக்கான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இனியா, கையெழுத்து போடு. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி யார் போட்டது? நானா போட்டேன்? நீங்க இல்லங்க, ராசாத்தி மேடம். ஏய், என்னடி இது? அது வந்து மாமா. என்ன வந்து மாமா போய் மாமா? யார்கிட்ட கேட்டு இந்த வேலை பண்ற? உன்னே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா 25 வருஷம் கழிச்சு நம்ம வாழப்போற வாழ்க்கைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், உனக்கு வர வர திமிர் ஜாஸ்தியா போயிடுச்சு. கொடுங்க. டேய். டேய், இனியா, டேய். என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு அவள் திட்டிட்டே இருக்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அப்பா, இல்லப்பா, எல்லாம் அவசியத்துக்கே அவ பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அவ. அதுக்காக இப்படி வெளியாள் முன்னாடி சத்தம் போடுவியா? பொண்டாட்டின்னு ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? இருங்க, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ஏண்டா இனியா இப்படி பண்ற? அவ உன் நல்லதுக்கு தானே பண்ணிருக்கா. அம்மா, சும்மா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கம்மா. அம்மா, நீங்க எப்போவாது அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இங்க பாருங்க, அவ இஷ்டத்துக்கு அவ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்ன திட்டு வாங்க விட்டுட்டு ஊம கொட்ட மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. மூஞ்சி முகரையும் பாரு. ஏய், இந்த மாதிரி அப்பாவி மூஞ்சியை வச்சுதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா? எங்க அப்பா அம்மா என்ன ஒரு வார்த்தை சொன்னது கிடையாதுடி. நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டி தொலைஞ்சனோ அன்னில இருந்து எனக்கு வீட்டுல மரியாதையே போச்சுடி. என் உசுரை வாங்கறதுக்குனே வந்து வாச்சிருக்க. நீ எல்லாம் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறியோ அன்னைக்கு தாண்டி எனக்கு நிம்மதி. போடி.
ராசாத்தி அழாத. நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. பார்த்தல்ல இப்ப எல்லார் முன்னாடியும் இனிய எப்படி கிழிச்சு மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போனாருன்னு. ராசாத்தி இனிய முன்ன மாதிரி இல்ல. இப்போ உன் மேல முழு வெறுப்புல இருக்கான். இத அப்படியே நீ கண்டுக்காம இருந்தா இனிய உன்னை நிரந்தரமா பெரிய முடிவு பண்ணிடுவாரு. என்ன கண்மணி இப்படி சொல்ற? ஆமா ராசாத்தி, நீ நல்லா யோசிச்சு பாரு. முன்னெல்லாம் உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்தா வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு பாரு, எல்லார் முன்னாடியும், அதுவும் மாமா அத்தை முன்னாடியே உன்னை திட்டிட்டு போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிய எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். உன்னை விட்டு பிரியறதுக்கு என்ன வேணா பண்ணலாங்கிற முடிவுக்கு இனிய வந்துட்டாரு. இன்னும் போக போக ரொம்ப மோசமா நடந்துக்குவாரு. இது இப்படியே விட்டுறாத ராசாத்தி. அப்புறம் ஊ வாழ்க்கை தான் கேள்விக்குறியா ஆயிடும். கண்மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ என்ன செய்ய சொல்ற? உனக்கு இனிய வேணுமா வேண்டாமா? மாமா இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ நான் சொல்றத கேளு. முதல்ல கண்ணை தொட. இனிய உன்னை திட்டாம பாசமா உன்கிட்ட அன்பா நடந்துக்கணும்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி குழந்தை உண்டாகிருக்க மாதிரி நடிக்கணும். அப்பதான் உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரும். நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு பொய்யா நடிக்கிறதுல உடன்பாடு இல்ல. பெரிய தப்பு பண்ற மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு, முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கே 1000 பொய் சொல்லலாம்னா பண்ண கல்யாணத்தை காப்பாத்திக்க 1,00,000 பொய் சொல்லலாம். ஆனா நாம ஒரு பொய் தான் சொல்ல போறோம். அதுவும் உன் வாழ்க்கைய காப்பாத்ததான். அத புரிஞ்சுக்க. இதெல்லாம் தப்பே இல்ல ராசாத்தி. ராசாத்தி, யோசிச்சு யோசிச்சு மண்டைய குழப்பிக்காத. ஆபத்துக்கு பாவம் இல்ல. நல்லதுக்கு தானே இதெல்லாம் பண்ண போறோம். தயங்காத ராசாத்தி. சரி கண்மணி. அப்பாடா, ஒரு வழியா குண்டச்சிய சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. கண்மணி, நான் இந்த மாதிரி குழப்பமான விஷயத்தெல்லாம் அம்மன் கிட்ட சீட்டு போட்டு கேட்டுக்கிட்டு பண்றதுதான் வழக்கம். எதுக்கும் கோயிலுக்கு போய் சீட்டு போட்டு கேட்டு பண்ணலாம். அடி பாவி, ஆகட்டும் ஆகட்டும்னு தலையாட்டிட்டு அப்படியே சொருவிட்டியே. அந்த அம்மன் கிட்ட சீட்டு போட்டு கேட்டா அது வேண்டாம் தான் சொல்லும். என்ன கண்மணி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ராசாத்தி, எதுக்கு கோயிலுக்கு எல்லாம் போய் சீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு? அதான் நீயே தெளிவா முடிவு எடுத்துட்டியே. இல்ல கண்மணி, கோயிலுக்கு போய் எதுக்கும் சீட்டு போட்டு பார்க்கலாம். சீட்டுலயும் அப்படி வந்தா நீ சொன்ன மாதிரி நான் கேக்குறேன். ராசாத்தி, ராசாத்தி, இது வரேன் மாமா. நான் வரேன். ராசாத்தி